Hey guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கார் எப்படி டிரைவ் பண்ணனும் சோ அத பத்தி வீடியோ போட்டுருந்தேன் நிறைய ரெண்டு வீடியோ போட்டுருந்தேன் பார்ட் 1 பார்ட் 2 அதுல நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா அதுல நான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் சொல்லல ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணனும் அதோட பொசிஷன் எப்படி சொல்லிதாங்க and எப்படி பண்ணா ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ்க்கு சொல்லிதாங்க அப்படினு கேட்டாங்க சோ அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணனும் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணனும் சோ நம்ம வண்டில ஃபர்ஸ்ட் பவர் ஸ்டீரிங்கா மேனுவல் ஸ்டீரிங் ரெண்டு ஸ்டீரிங் உண்டு பவர் ஸ்டீரிங் மேனுவல் ஸ்டீரிங்னா என்னன்னா நம்ம இப்போ பெரிய வண்டில லாரி அந்த மாதிரிலாம் சோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதான் மேனுவல் ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங்னா நம்ம லைட்டா மூவ் பண்ணாலே ஈஸியா டயர் ரொட்டேட் ஆயிரும் சோ அதான் பவர் ஸ்டீரிங் ஓகேவா சோ அதான் நம்ம இருக்கேலே பெஸ்டான ஸ்டீரிங் இப்போ லேட்டஸ்டா வந்தது பவர் ஸ்டீரிங்னா ஈஸியா இருக்கும் மேனுவல் ஸ்டீரிங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேவை நம்ம இப்போ பவர் ஸ்டீரிங் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் ஹேண்டில் பார் எப்படி பிடிக்கணும் அப்படினு பார்த்தலாம் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் So start பண்ணிட்டீங்கன்னா பவர் ஸ்டீரிங் ஆன் ஆகிரும் சோ இப்போ பாருங்க நான் ஒன் ஹேண்ட்ல ரொட்டேட் பண்றேன் சோ பாத்தீங்களா சோ இப்போ பவர் ஸ்டீரிங் ஆன் ஆகிட்டு சோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் ஸ்டீரிங் எப்பவுமே எப்படி பிடிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டு ஹேண்டும் இப்படி தான் பிடிக்கணும் சோ இப்படியோ இல்லாட்டி இப்படியோ இதெல்லாம் பிடிக்க கூடாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான் இப்படி பிடிக்கணும் பிகினர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி கண்ட்ரோல்ல தான் பிடிக்கணும் கரெக்ட்டா ஒன் ஹேண்ட் கட்ட விரல் இதுக்குள்ள போணும் இதுக்குள்ள வச்சு இப்படி தான் பிடிக்கணும் அப்பதான் அவங்க கண்ட்ரோல் கரெக்ட்டா அடைக்கும் ஈஸியா இருக்கும் ஸோ அப்போ தான் ஈஸியாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லிங் மெத்தட் 3 மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு புல் புஷ் மெத்தட் அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் மெத்தடு அதுக்கப்புறம் லாஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் மெத்தட் அப்படி 3 மெத்தட் இருக்குது ஃபஸ்ட் புல் புஷ் மெத்தட் பார்த்துக்கலாம் புல் புஷ் எப்படின்னா ஸோ இப்போ ஹேண்டில் பார் இப்போ ஒரு டேனிங்கில் ஒரு டேன் பண்ணுறோன்னு வைக்கலாம் ஸோ அப்போ சடனாக டேன் பண்ணிக்கு சிலவங்க இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது டேன் பண்ண வராது கை ரொட்டேட் ஆகிரும் ஸோ அதுக்காக அந்த புல் புஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்கும் ரைட் ஹேண்ட் இங்கே இருக்கும் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்டை மறுபடியும் இப்படி வச்சு ரெடி பண்ணுவாங்க ஸோ இதுதான் புல் புஷ் மெத்தடு ஸோ மறுபடியும் பண்ணி காட்டுறேன் லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சுட்டு புஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் அங்கே வச்சுட்டு புல் பண்ணணும் ஸோ இதுதான் மெத்தடு புல் புஷ் மெத்தடு இப்படி தான் ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணுவாங்க அதாவது ஒரு டேனிங்கில் ஒரு பெரிய டேனிங் வருது ஒரு ஹைவேல நேஷனல் ஹைவேல இப்படி தான் பண்ணுவாங்க நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இது கிராஸ் ஓவர் மெத்தட் ஓகேவா ஸோ அடுத்து என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் மெத்தட் ரொம்ப ஈஸி தான் எப்படி சொல்கிறது என்ன இருக்கலாம் இந்த மாதிரி ஹேண்ட் இப்படி இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் இப்படி வச்சுருவோம் எக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ இதுதான் கிராஸ் ஓவர் மெத்தட் ஒன் ஹேண்டை வச்சு கிராஸ் ஓவர் மெத்தட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் கிராஸ் ஓவர் மெத்தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் இந்த கிராஸ் ஓவர் மெத்தட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி தான் ஆங்கிள் வச்சுக்கணும் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட ஹேண்ட் லாக் ஆயிரும் ஸோ இப்போ பிகாஸ் இப்படி வச்சுருந்தீங்கன்னு வைக்கலாம் ஸோ இந்த ஹேண்ட் இப்படி லாக் ஆகும் ஸோ அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு வச்சிடணும் லெஃப்ட் ஹேண்டை ரைட் சைடு வச்சிடணும் இப்படி வச்சுக்கணும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓகேவா கரெக்டாக வச்சுட்டு இப்படி பண்ணணும் ஸோ இதுதான் கிராஸ் ஓவர் மெத்தட் ஸோ ரெண்டு ரொட்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேன் ஆகிரும் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க சிங்கிள் ஹேண்ட் மெத்தட் எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான் யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி சொல்கிறேன்னா சிங்கிள் ஹேண்ட்னா ஒன் ஹேண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்படி ரொட்டேட் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணோம் எனக்கே வரமாட்டேக்கு இந்த இடத்துல ஹேண்ட் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல ஹேண்ட் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க ஸோ எனக்கே வலிக்கிட்டு போகுது இந்த மெத்தட் ரொம்ப நாள் வண்டி ஓட்டுறாங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டினவங்க தான் யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் பழகிற கஷ்டம் நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரில் ஒரு பால் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பாலை பிடிச்சிட்டு இப்படியே திருப்பிடுவாங்க ஸோ அது ஈஸியாக இருக்கும் அந்த பால் ஒரு விதத்தில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் டேஞ்சர் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது நம்ம ஒரு ஏதாவது ஒரு டாகோ ஏதோ குறுக்க வருதுன்னு வைங்களேன் சடனாக திருப்பும் போது அந்த பால் தட்டும் சில நேரம் தட்டுப்பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்டீரிங் எங்கே போயிடும் சடனாக திரும்பும்போது கார் எங்கே போகுதுன்னே தெரியாது ஸோ அதனால் அந்த பால் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ ஒரு 50% டேஞ்சர்னு சொல்ல ஓகேவா ஸோ இப்படி 3 மெத்தட் இருக்குது இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டேன் பண்ணணும் இதுதான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஓகேவா ஸ்டீரிங் கண்ட்ரோல் இப்படி தான் பண்ணுவாங்க மெயினாக எல்லா பிகினர்ஸும் இப்படியே ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த கட்டை வரல இந்த கேப்பில் வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள் ஸோ இப்படி வச்சா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தெரியும் ஸோ இப்படி இருந்தால் தான் இப்போ ரெண்டு டயருமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இப்படி இருக்கும் ஸோ இப்படி இருந்தால் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்